Begin Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி திடீர்னு நடத்தி தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காரு. அடங்கமறு அத்துமீறுன்னு சொன்ன மாதிரி அந்த மாநாடும் அரங்கமறு அத்துமீறாகவே நடந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அடங்கமறு அத்துமீறுங்கிறது அவருடைய குரலுக்கு அவருடைய கட்சிக்காரர்களே அடங்கவில்லைன்னு பார்த்துட்டோம். அதே நேரத்தில் தஞ்சாவூரில் ரகலை பண்ணி போலீஸ் இந்த ரவுடிகளுக்கு வந்து காப்பாற்றாமல் அவனை அடித்ததையும் பார்க்குறேன். ஏற்கனவே இதில் சென்னை ஹைகோர்ட்டில் இவருடைய கார் லேசாக மோதினதுக்கு தட்டிட்டாங்கன்னு இவரே விளக்கம் கொடுத்தார். திமுக ஆட்சியில் அந்த இவருடைய வண்டி போய் ஸ்கூட்டரை இடித்ததுக்கு அந்த ஸ்கூட்டர்காரன் பேரில் கேஸ் போட்டாங்க. இப்போ நேற்றுக்கும் அதே தான் தஞ்சாவூரில் நடந்திருக்கு. ஸோ திராவிட மாடல் 2.0 தான் விஜய்னு ஒரு பக்கம் ஆகுது. பட் இவர் மாநாடுங்கிறது அப்பப்போ போடுவார். ஆனால் இவருடைய மாநாடுகள் சட்ட விரோதமான தலைப்புகளை வச்சுட்டு இருந்தார். ஜனநாயக ஒழிப்பு மாநாடு, சனாதன ஒழிப்பு மாநாடு, அது இதுன்னு. இப்போ இந்த முறை தமிழ் தேசியன் இருக்கார். இதுலேயும் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்பார், அல்டிமேட் கோல் ஆஃப் தமிழ் தேசியம் ஷுட் பி டு கெட் செப்பரேட் தமிழ் கண்ட்ரி. இதுலேயும் இதை சொல்லிவிட்டு இதை தமிழரசன் சொல்லி இருக்கிறார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளன்னு அடக்கிறார். சரி, இந்த தனி பிரிவு தமிழென்ற ரத்தம் இருந்தால் நம்ம எல்லாம் இந்திய தேசிய இனம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். புறநானூறு 6வது பாட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்தியா தமிழ் பண்பாட்டு தமிழகத்தின் எல்லை வடக்கில் பனிபொழியும் இமயமலை, தெற்கில் குமரிமுனை, 2 பக்கமும் கடல். இந்த 2 பக்கமும் கடல்னு சொல்கிறப்ப கிழக்கில் மாத்திரம் ஒரு வார்த்தையை சேர்த்து போட்டிருக்காங்க, தொடுகடல்னு. அதாவது தொடுனா தோண்டப்பட்ட கடல். ராமாயணத்தில் ராமருடைய முன்னோர் இது அசுமேதையாகத்தப்ப சபிக்கப்பட்டு கல்லா போன உடனே அதற்காக கங்கையை கொண்டு வந்தார். அங்கே அதுக்காக தோண்டப்பட்டதுங்கிறத இன்னைக்கும் நீங்கள் இது இப்போ தைப்பொங்கல் கொண்டாடுறீங்களே, அதுக்கு ஆக்சுவல் பேர் மகர சங்கராந்தி. மகர நட்சத்திரத்தில் சூரியன் வருகின்ற நாள். அந்த நாள் ஒவ்வொரு வருடமும் கல்கத்தா பக்கத்தில் இருக்கிற கங்காசாகருங்கிற தீவுக்கு 30 லட்சம் பேர் வருவாங்க. ஸோ இதை புறநானூறு சொல்லியிருக்கு. இன்றைக்கி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டு. ஸோ இந்திய பண்பாடு, கரிகாலன் என்ன பண்ணால் இதில் போய் புலிக்கொடியை நாட்டினான். சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணால் அங்கேருந்து கல் எடுத்து. ஸோ இந்த ஒற்றுமை உணர்வு இல்லாமல் பிரிவினை பேசுபவர்கள் தமிழர் இல்லை, அவர்கள் அந்நிய மதமாற்று கொத்தடிமைகள். சரியா? இன்னும் சொல்லப்போனால் திரு விசிகாவில் போன முறை 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அந்த 4ல் 2 பொது தொகுதி, மீதி 4 பேருமே கிறிஸ்தவர்கள், தமிழர் இல்லை. 2 பேர் தோத்தாங்க. இப்போ வெற்றி பெற்ற ஒருவரும் கிறிஸ்தோ தான். இவர் இன்னொன்று சீட்டு யாருக்குமா கொடுத்தாரு? இவருடைய அக்கா மகளுக்கு. அந்த அக்கா பேசிய வீடியோ 2019 இவர் 3000 ஓட்டில் பேசினப்பயே அவர் தோத்திரம் பண்ண வீடியோவும் இருக்குது. எப்படி அவங்கள இந்த எப்படி எஸ்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த எஸ்சி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு ஹிந்துவாக இல்லாமல் ஹிந்து சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு இருக்கிறதே ஃப்ராட். அவருடைய எனக்கு இன்னொரு காமெடி, தமிழ் தேசிய ஜோதியை இதை அவருடைய அலுவலகத்திலிருந்து அந்த உளுந்தூர்பேட்டைக்கு கொண்டு போகிறதாக ஒரு போஸ்டர் பார்த்தேன். சனிக்கிழமைக்கு எதேச்சியாக நான் வந்த பொழுது என்னை தாண்டி ஒரு சின்ன குட்டி யானை, டாடா ஏஸ் வண்டி போச்சு. அதில் பின்னாடி 5 பேர், கீழே 3 பேர். அந்த 5 பேரில் ஒருத்தர் திருமாவளவன், கூட 2 பேர் கேமராவையும் மைக்கையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கீழே 3 பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனோடனே ஏறிப்பாங்க போல இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு வந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் அவரே மயங்கி விடுகிற அளவுக்கு ஆயிருக்கு. ஸோ அவருக்கு வயசாகிடுச்சின்னு சொல்கிறதா? ஸோ கிட்டத்தட்ட இவர்கள் திருந்த வேண்டும். இன்னொன்று, நேற்றுக்கு ஏன் விஜயை போய் சந்தித்தார்? அந்த மாநாடு முடிஞ்ச இல்லை இந்த தகைசால் தமிழர் விருதுன்னு ஒன்று போன ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. அந்த விருது வாங்குறவங்கெல்லாம் உண்ட வீட்டுக்கு 2கம் செய்கிற மாதிரியே போகிறாங்க. முதல்ல சங்கரையா கொடுத்தாங்க, அப்புறம் நல்லக்கண்ணுக்கு கொடுத்தாங்க, அப்புறம் முஸ்லீம் லீக் தலைவருக்கு கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க? எல்லாருமே இப்போ இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ இவருக்கு கொடுக்க இப்போ இந்த தடவை யாருக்கு கொடுத்துருக்காங்க? காங்கிரஸ் முன்னாள் காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத்துடைய அப்பா, அன்புமணியுடைய மாமனார். ஸோ அவரை கொடுத்தா காங்கிரஸையும் ஒரு பக்கம் சேர்க்கலாம், அன்புமணியும் உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ அவருக்கு 107லேருந்து 120க்கு இருக்கிற ஷார்ட்டேஜுக்கு கம்யூனிஸ்ட்டுகள் தினந்தோறும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேற இவங்க வந்துட்டால் அந்த 4 பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இதுக்காக பண்ணியிருக்கார். ஸோ இவர் என்ன விட்டுறாது. ஏன்னா அவருடைய 2 எம்எல்ஏக்களும் அவர் வெளியில் போனாலும் நாங்கள் இங்கே வந்துடுறோன்ட்டாங்களாம்.
ஸோ இல்லை நான் உங்களோட தான் இருக்கேன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்காக போயிருக்கார். அடுத்தது 234 மாவட்ட செயலாளர்கள் போட்டு ஆளுக்கு 1 கோடி டார்கெட் கொடுத்தாராம். வசூலானது மொத்தமே 1 கோடி தானா சார். ஆனால் வந்து திரு வன்னியரசு அவர்கள் மட்டும் 25 கோடி வசூல் பண்ணி தந்தாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்து பரப்பப்படுது. இல்லை, இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லாமல் இப்போ அங்கே இப்போ பார்த்தா பெரிய செலவு இல்லை. சென்னையிலையும் பெரிய அளவு போஸ்டர் பேனர் இல்லை. நம்மை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஸோ இந்திய இறையாண்மைக்கு எதிரான பேச்சுக்கள் தவறு. இவரை பொறுத்த வரைக்கும் தேவைக்கேற்ப மாதிரி பேசுவார். இன்னும் ஒரு தடவை சொல்லியிருப்பார். ஐ மீன் கமல்ஹாசன் அவர்கள் காந்தியை வந்து கொன்றவர் பயங்கரவாதி, காந்தி தீவிரவாதி அப்படின்னார். அதை இவர்கிட்ட கேட்டப்போ இவர் சொன்னது, யாரெல்லாம் மறுபிறவி கர்மா தேரியில் நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் தீவிரவாதி, அதனால் கமல்ஹாசன் சொன்னது ரைட்டுன்ட்டார். அப்போ திருக்குறள் முழுக்க முழுக்க மறுபிறவியை சொல்வது. அப்போ திருவள்ளுவர் இதுவா? இன்னும் சொல்லப்போனால் புலவர் தெய்வநாயகம்னு ஒருத்தர் திருக்குறளை கிறித்தவம்னு சொல்லி 1969 முதல் புத்தகம் வந்தது. திருவள்ளுவர் கிறித்தவரான அதுக்கப்புறம் 6 புத்தகம் அடுத்த 2 வருஷத்தில் எழுதிட்டு 72 முரசொலி ஸ்பான்சர் செய்ய சென்னையில் இருக்கிற தேனாம்பேட்டூரில் 3 நாள் மாநாடு தேவநாய பாவாணர் ஆசிரோடு அது நடந்தது. அதன் பிறகு பிஹெச்டி வரைக்கும் போய் திருப்பி 2022 ஸ்டாலின் வந்தவுடன் 2006-7 புனித தோமையார்னு 100 கோடிக்கு படம் எடுக்க போகிறோம், அதில் திருவள்ளுவராக ரஜினி நிற்பார்லாம் அன்றைக்கி பாதிரியார் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் எதிர்த்தோம். அது ஒரு காரணம். அதை விட முக்கியம் 2Gயில் நேரடியாக சர்ச் மாட்டிக்கிச்சு. சரியா? ஸோ திருப்பி 2022 ஸ்டாலின் ஆட்சி வந்தவுடன் அந்த தெய்வநாயகர் இன்னொரு புதுசாக ஒரு உரையை எழுதிட்டு திருக்குறள் புதிய உரை, அந்த தலைப்பிலே என்ன இருக்குன்னு தெரியுமா? இதுவரை வந்த அனைத்து உரைகளும் தவறு. பரிமேலருக்கு தமிழ் தெரியாதுன்னா பரவாயில்ல, ஆனால் பாவேந்தருக்கும் தமிழ் தெரியாது, தேவனைய பாவாணருக்கும் தமிழ் தெரியாது, மூவரதராஜன் கருணாநிதிக்கும் தமிழ் தெரியாது. அந்த உரையை வெளியிடுறப்ப திருமாவளவன் என்ன சொன்னார்? திருவள்ளுவர் ஞானஸ்தானம் பெற்ற கிறித்துவர் என்று இந்த ஆசிரியர் சொல்கிறார், இது விவாதத்துக்குரியதுன்னார். அந்த பிஹெச்டி முடித்த 2வது வருஷம் என்னுடைய நண்பர்கள் லெட்டர் போட அந்த பிஹெச்டியை கொடுத்தது பன்னாட்டு தமிழ்துறை, இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ். அவங்க இது ஆராய்ச்சி கட்டுரையே இல்லைன்னே அப்போவுமே சர்க்குலர் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த போலி பிஹெச்டியை வச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இவர்களும் துணை போகிறார்கள். தமிழை காப்பாற்றணும். சார், திடீர்னு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுக்கு தேவை என்ன இருக்குது திருமாவளவன் அவர்களுக்கு? நான் இதை பேசினா கஷ்டமாக இருக்கும். அதாவது இந்திய ஒற்றுமையை கெடுக்க வேண்டும் என்பது பன்னாட்டு அரங்கின் ஒரு குழு. அதில் வருகிறது தான் இந்த மொழிவாரி தேசியங்கள். இன்னும் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, பெங்களூரில் இருக்கிற கிறித்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இங்கேருந்து போனவங்க, மோஸ்ட்லி பட்டியல் ஜாதியினர். அவங்களுக்கு தமிழ்லேயே அவர்களுடைய ஜப பலிகளை செய்யலான்னு இருக்குது. ஆனால் அதற்கு ஆதரவு கொடுத்தவரை கன்னட தேசியர்கள் கொலை பண்ணாங்க, அவங்க சர்ச்சு கான்வென்ட்டுக்குள்ளேயே. ஸோ இது அங்கங்கே இந்த மாதிரி இவர் தமிழ்லேயே ஒரு எழுத்து கூட பேர் வைக்காத ஜெகத் கஸ்பர் ராஜ், அவருடைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சது ஜெகத் கஸ்பர் ராஜ். கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அவருடைய பேன் கார்டில் இருக்கிறது மரியா பவுலியன் ராஜ். ரெண்டுலேயுமே ஒரு வார்த்தை கூட தமிழில் கிடையாது. அவர் அமெரிக்காவில் ஆயுத கடத்தல் ஹவாலா செய்தார் என்று 3வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். முதல் 2 பேருக்கும் தண்டனை கிடைச்சிது. அவர் சொல்லியிருப்பார், முஸ்லீம்களும் பட்டியல் ஜாதியினரும் தனியாக 40% லேண்டை பிரிச்சுக்கிட்டு போய் கேட்கணும். ஸோ இந்த பிரிவினை தூண்டுவதற்கு அதே மாதிரி பாரத் மாதான்னு சொல்லாத, வேணும்னா தமிழ் தாய், தெலுங்கு தாய், கன்னட தாய்ன்னு சொல்லி, இதெல்லாம் என்ன பேச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதன் இதுதான். பட் இவங்க எல்லாரும் ஆரம்பம் தமிழ் தேசியம்னு வரும். இன்னும் சொல்ல போனால் நேற்றுக்கு பிஜேபியில் ஒரு டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2 தமிழர்கள் சேர்ந்திருக்காங்க. அதில் ஒருவர் மா வெங்கடேசன், அவர் பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர். அவர் 2002 லயோலா காலேஜில் ஒரு அனைத்து கல்லூரி மாணவர்கள் கட்டுரை போட்டி, அம்பேத்கரை பற்றி கட்டுரை, சரியா? அதில் அவருக்கு 2வது பரிசு விவேகானந்தா கல்லூரியில் படித்தார். என் நண்பர் தான் மா வெங்கடேஷ். அந்த ப்ரைஸை கொடுத்தது திருமாவளவன். கொடுத்துட்டு சைலண்ட்டாக கேட்டார், நீ ஏன் இன்னும் பறையராக இருக்க, ஏன் கிறிஸ்டினா மாறலன்னு கேட்டார். இதை அவரே பதிவு செஞ்சுருக்கார். ஸோ இவர்கள் செய்வது பூரா மதமாற்ற சர்ச்சுடைய வேலை தான் செய்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் அவரவர் மதங்கள் அவருக்கு உண்டு. ஏன் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சட்டமன்றத்தையே எடுத்துக்கோங்க. சட்டமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் போய் இதில் திருப்பதியில் வச்ச உடனே எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. அதே கருணாநிதியுடைய உடல் புதைக்கப்பட்ட கல்லறையில் போன ஆட்சியில் இருந்தப்போ எல்லாம் சர்வ துவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பட்ஜெட் அன்னைக்கு பட்ஜெட் மேலே அவருடைய இதை எடுத்துகிட்டு வந்தப்போ யாரும் சொல்லலை.
ஸோ இது என்ன பழக்கம்? நான் சொல்கிறது எல்லா மதங்களும் சமம், அவரவர் மதங்களை அவரவர் பின்பற்றலாம். அடுத்தது என்னது? வந்தே மாதரம் பாடுறது. வந்தே மாதரம் முதல்ல ஏமா தமிழ்த்தாய் வாழ்த்தை நான் தமிழில் எழுதி கொடுக்குறேம்மா. 230 அந்த வரிகளை 234 எம்எல்ஏல எத்தனை பேரால் பார்த்து படிக்க முடியும்? சரியா? பார்த்து படிக்க சொல்கிறேன், நான் பாட சொல்லலை. சரி, அந்த மன்மத நன்றியை மனசில் வச்சுட்டு இல்லை, அது மாத்திரம் இல்லை, இன்னும் நிதியமைச்சராக இருக்கட்டும், மலையாளத்தில் விளவங்கோடு எம்எல்ஏ மலையாளத்தில் எழுதி வச்சுட்டு தமிழ் பேசினார். ஸோ விஜயுடைய மகன் படித்த அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல், அதில் தமிழ் கிடையாது. இதுதான் உண்மை. அதில் தான் இப்போ சீமானுடைய மகன்களும் படிக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமை இதுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று, நம்ம ஆர்எஸ் பாரதி ஸ்டைலில் சொன்னால் இது திராவிட ஆட்சி போட்ட பிச்சை. ஏன்னா போன ஆட்சியில் 7000 போஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எத்தனை பேர் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 20 லட்சம் பேர். அதில் தமிழில் ஃபெயில் ஆனது 5.25 லட்சம் பேர். இதெல்லாம் கருணாநிதியுடைய திராவிட மாடல் சாதனைகள். ஸோ அதுதான் திரு உதயநிதி இது நெல்சன் அவர்கள் மரிய வில்சன் பேசியதாக இருக்கட்டும், அல்லது விஜயுடைய சுதந்திர பேச்சில் என்ன சொன்னார்? 5932ன்னு பேசினார். சரியா? அதுக்கப்புறம் மன்மத நன்றி. சரியா? இதெல்லாம் அதான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் திருக்குறள் இங்கே அடிக்கப்படுகிறது. அதில் திருமாவளவன் ஒரு டூல். ஸோ விஜய் என்ன செய்வார்னு தெரியல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் பொது என்பதாக காட்டிக்கொண்டாலும் சபைக்குள்ள விவிலிய வசனங்கள் பேசுவதும் இதுவும் போயிட்டு தான் இருக்கு. கண்டிப்பாக சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சட்டமன்றத்தில் சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, என்கிட்ட 3 ஊழல் ஃபைல்கள் இருக்குது, நீங்கள் ஆதாரத்தை காட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணேன்னா அது வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் தோணியில் பேசியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த முதல்ல பேசுகிறதே தப்பு. முதல்ல ஃபைல் ரெடின்னு சொன்னால் அது போக வேண்டியது சிபிசிஐடி அல்லது டிவிஎஸ்சிக்கு. போன ஆட்சியில், அதாவது ஸ்டாலின் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? அதிமுக ஆட்சி முழுக்க ஊழல், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 1000 இடங்களில் டிவிஎஸ்சி ரெய்டு போனாங்க. ஆனால் 4 அமைச்சர்கள் பேரில் கேஸ் போடப்பட்டது. அதுலேயும் ஒருத்தரை வாபஸ் வாங்கிட்டாங்க. அவர் இப்போ தாவேக்கால இணைஞ்சிட்டார். சி விஜயபாஸ்கர்னு சொல்லிட்டு இது அதுக்கு விராலிமலை எம்எல்ஏ. அவர் என்னடான்னா சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது, இது நம்ம அதுக்கு பேர் என்னமா சொல்கிறது, ஐசரி வேலனுடைய வேல்ஸ் குழுமம் ஒரு மெடிக்கல் காலேஜ் லைசன்ஸ் கேட்டாங்க, அதில் லஞ்சம் வாங்கிட்டார்னு வழக்கு. ஆனால் அங்கே ரெய்டு போனப்போ அந்த வேல்ஸ் குழுமத்திற்கு சொந்தமான இன்னொரு நிறுவன சொத்து G2க்கு விற்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபைலை கொடுங்கன்னு இடி கேட்ட உடனே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ திமுகவில் இணைந்தால் பரிசுத்த வாஷிங் மிஷினில் அவர் சுத்தமாயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா வைத்தியலிங்கம்னு ஒரு அமைச்சர், அவர் ரொம்ப நல்லவர். நீங்கள் எந்த ஊர்மா உங்களுக்கு? சார் நாகப்பட்டினம். ஸோ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பஸ் ஏறணுன்னா பெருங்குளத்தூர் போவீங்க. பெருங்குளத்தூர் கொஞ்சம் அந்த பஸ் ஸ்டாப்பு கொஞ்சம் முன்னாடி போனால் இடது பக்கம் ஒரு ஐடி பார்க் இருக்கும். அந்த ஐடி பார்க்கு விற்கலைன்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட்டாக மாற்றுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு அப்ளை பண்ணுறாங்க அந்த ஸ்ரீராம் குழுமம், அதை ப்ரமோட் பண்ணவங்க. அந்த ஃபைலு 1 வருஷத்துக்கு நகரலை. உடனே திராவிட மாடல் மூலமாக மூவ் பண்ணால் கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்னு 28 கோடி ரூபாய் ஸ்ரீராம் குழுமம் திரு வைத்தியலிங்கம் மகனுக்கு லோன் என்ற பகுதியில் கொடுக்குறாங்க. அந்த அவர் நிறுவனம் 2013லேருந்து 20 வரைக்கும் 1 ரூபாய் கூட ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷன் பண்ணல. ஸோ அது லஞ்சம் என்று அரப்போர் ஜெயராமன் கம்ப்ளைண்ட் கொடுத்து இடி ரெய்டு பண்ணி 100 கோடிக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. அவர் டிசம்பர் 25 திமுகவுக்கு சேர்றார். ஜனவரி 26 அவர் வழக்கில் எந்த ஆதாரமும் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க திமுக வாஷிங் மிஷின். இப்போ விஜயபாஸ்கர் இங்கே வந்திருக்கார். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த 4 அமைச்சர்களில் இன்னொரு அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் சொல்லி ஆரணி எம்எல்ஏ, அவர் அவருடைய மகன் நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளியும் அவர் மகன் இது அவருடைய ப்ரைவேட் லிமிட்டடையும் இவருடைய வருமானத்துக்கு அதிக சொத்தில் சேர்த்துருக்காங்க. அப்போ ஸ்டாலின் சாருக்கு ஸ்கூலு ட்ரஸ்ட் மகளுக்கு இருக்குது. சரியா? அதுலேயும் இங்கே இங்கிலீஷில் பேசலாமான்னு உதயநிதி கேட்டதும் ஒரு வீடியோ இருக்குது. சரியா? ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னால், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு 1000 ரெய்டு போயிட்டு யார் பேர்லேயும் வழக்கு போட்டு தண்டனை வாங்கி தராமல் 5 வருஷத்தை ஓட்டிட்டார். கேட்டால் நாங்கள் பங்காளிகள்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னொரு பெரிய காரணம் ஐஏஎஸ் அதிகாரிகள். எந்தெந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த அமைச்சர்களுக்கு அன்றைக்கி 10% வாங்கி கொடுத்தாங்களா, இவங்களுக்கு 15-20ன்னு ஏற்றிட்டாங்க. ஸோ அவர்களும் சம்பாதித்து கொண்டு திமுகவையும் வடப்படுத்தினார்கள், பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினாங்கன்ட்டு. ஸோ இப்போ அதை
ஃபைல்ஸ் கிடச்சிடுச்சுன்னா டிவிஎஸ்சிக்கு அனுப்புங்க, சிபிசிஐடிக்கு போடுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்கள். சரி, அண்ணாமலை தான் எதிர்கட்சியில் எம்எல்ஏ கூட இல்லாமல் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணார். ஏன்னா இப்போ கேஸ் போட முடியும்னா மத்திய அரசு போட முடியாது, மாநில அரசு கீழே தான் சட்டம் ஒழுங்கு போலீஸ் இருக்குது. நீங்கள் தான் உள்துறை அமைச்சர், உங்களுக்கு கீழே தான் போலீஸ். ஸோ திமுக தோற்றதற்கு முன்னாள் சீஃப் மினிஸ்டர் சார் என்று இருந்தவர் இன்னைக்கு கொளத்தூர் எம்எல்ஏவாக மாறியதற்கு காரணம் இந்த மாதிரி வழக்கு போடாமல் இல்லை போட்ட வழக்குகளை நீர்த்து போக செய்து. இதை நீங்களும் செஞ்சீங்கன்னா, ஏன்னா நீங்கள் புதுசாக ஃபைலே எடுக்க வேண்டாமா? ஏற்கனவே இல்லை மணல் கடத்தல்னு ஒன்று வந்துச்சு பாருங்கள். இப்போ மண் அள்ளுனா என்ன ஆகும்? கீழே குழியாகும். ஏற்கனவே எடுக்கப்பட்ட குழியில் கவர்மெண்ட் கணக்கில் காட்டினது 38 கோடி ரூபாய் 5 மாவட்டத்தில். இடி அந்த குழியை ட்ரோன் மூலமாக ஐஐடி கரக்பூரை வச்சு அளக்குறாங்க. அது மாத்திரம் பத்தில். ஏன்னா நாளைக்கு திமுக இந்த விஞ்ஞான ரீதியாக வழக்கு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் 2 வீலர் ரோட் யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ 2 வீலரில் நீங்கள் வாங்குறப்ப ஒரு பேச்சுக்கு செகண்ட் ஹேண்ட் வாங்கினீங்க வச்சுங்க, 5500 கிலோமீட்டர், 3 மாதம் கழித்து பார்த்தா 9000 காட்டுமா? நீங்கள் யூஸ் பண்ணது ஒன்று சேருமா? அது மாதிரி அந்த ஜேசிபி இயந்திரங்களில் ஒரு முறை அள்ளும் பொழுதும் கணக்கேறுது எவ்வளோ அள்ளி இருக்குன்னு. அந்த இயந்திரங்களையும் எடுத்துட்டு அள்ளப்பட்டது 38 கோடி இல்லை, 4780 கோடின்னு 8 மாதத்துக்கு. நான் சொல்கிறது திமுக வெளியில் போகிறதுக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி கேஸ் போடுங்கய்யான்னு சொல்லி இடி லெட்டர் எழுதிடுச்சு. ஆச்சா, அவங்க போடாமல் இடி ஹைகோர்ட்டில் வழக்கு பெண்டிங். அப்புறம் முந்தா நேற்று கூட நம்ம இது அமைச்சர் ஒன்று சொன்னார், இந்த போதை மருந்து 2 மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு மாணவர் ஒரு கல்லூரி மாணவர் அமுதன் சொல்லி ஒரு கல்லூரி மாணவர் கோவையிலும், இன்னொரு மாணவர் திருவத்தியூரில் தனுஷ் என்பவரும் கொல்லப்பட்டார். 2ஐயும் கோஷ்டி மோதல் அது இதுன்றாங்க. நேற்றைய தினம் அமைச்சர்கள் போனால் அங்கே வீட்டில் எல்லா சுற்றத்தார்கள் விரட்டி அடித்தாங்க. அதை சொல்கிறப்ப உங்கள் கட்சியைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் 2000 கோடிக்கு கடத்தினார் என்று வந்தது. ஆனால் நீங்கள் எஃப்ஐஆர் 2 வருஷம் போடலன்னாங்க. இப்போ இவங்க எத்தனை நாள் ஆச்சு? 3 மாதம். மே 10லேருந்து 100 நாள் தாண்டியாச்சு. 100வது நாள் என்னது யுகம் மாற்றுமா அப்படின்னு போட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏன் எஃப்ஐஆர் போடல? நான் சொல்கிறது ஜாஃபர் சாதிக்கு மேலே நீங்கள் ஏன் எஃப்ஐஆர் போடல? ஜாஃபர் சாதிக்கை விடுங்க. போன வாரம் ஒரு பத்திரிகை செய்தி, கின்னஸ் ரெக்கார்டை விட அதிகம் 36,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள மெத்தப்பட்டமீன் மணிப்பூரில் கிடைத்தது 24. அதை தேடி 13 இடங்கள் என்ஐஏ ரெய்டில், 8 இடங்கள் தமிழ்நாட்டில். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.